உங்க பார்ட்னர் கூட உங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல பிடிக்காத நிச்சயதார்த்தம், பிடிக்காத கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா ஆப்போசிட் பர்சனை கொல்றது அப்படிங்கறதா முடிவா? மகாராஷ்டிரா புனேவை சார்ந்தவங்க தான் கேட்டன் மற்றும் சியா. இவங்களுக்கு சமீபத்துல தான் ரொம்பவே பிரம்மாண்டமா நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அவங்களோட கல்யாணத்தை கிட்டத்தட்ட 17 கோடி செலவுல ஒரு பேலஸ்ல நடத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சியாக்கு பர்த்டே வந்திருக்கிறதுனால கேட்டன் சியாக்கு ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மந்தா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ரீல் கூட சமீபத்துல இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு இன்சிடென்ட் தெரியறதுக்கு முன்னாடி அந்த ரீல பார்த்தவங்களுக்கு எல்லாருமே சம்மல்ல எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்கல்ல அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட்க்கு இப்படி இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பட் ஆனா அந்த வீடியோல சிரிச்சிட்டு இருக்க அந்த பொண்ணே அவனுக்கு யமனா இருந்திருக்கா. இப்போ அந்த கேட்டன் உயிரோட இல்ல. லோஹாகட் ஃபார்ட்க்கு கேட்டன் அண்ட் சியா போயிருந்திருக்காங்க. அங்க போய் நம்மளோட ஃபியான்சேக்கு நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்ல இருந்திருக்காங்க. அதுவே கேட்டனுக்கு அவரோட வாழ்க்கையை முடிக்க போது ஒரு தருணமா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. லோஹாகட் போயிருக்காங்க. அங்க ப்ரீ பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அது மூலமா ஒரு ரீல் தான் நம்மளால பார்த்துட்டு இருக்கிறது. சம்பவம் நடந்த அன்னைக்கு லோஹாகட் ஃபார்ட் இருந்திருக்காங்க கேட்டனும் சியாவும். அங்க இருந்து கிட்டத்தட்ட 400 அடி உயரத்துல இருந்து மேல இருந்து கீழே கேட்டன் விழுந்து இறந்துட்டு இருக்கிறதா சியா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கேட்டன் இறந்த மறுநாள், அதாவது சியாவோட பர்த்டே அன்னைக்கு சியா ஒரு ஸ்டோரி போடுறாங்க. என்னோட பர்த்டே அன்னைக்கு நீ என்னை விட்டுட்டு போவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நம்ம கல்யாணத்தை பத்தி நம்ம எவ்வளவு விஷயங்கள் பேசியிருந்தோம். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன். நீ என்னோட கேள்விகளுக்கு எதுவுமே பதில் சொல்லாம நீ என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணதுனால போலீஸ் யாருக்குமே அவங்க மேல சந்தேகம் வரல. பட் ஆனா சியாவோட நடவடிக்கைகள் அதுக்கப்புறம் ரொம்பவே அப்நார்மலா இருந்திருக்கு. கேட்டனோட வீட்டு சைட்ல இருந்து சியா மேலேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க அவங்களையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் கேட்டனோட ஃபேமிலிக்கு சியா மேல ஒரு சில டவுட்ஸ் வந்தது அப்படின்னா